தலைப்பு என்னன்னா கிறிஸ்துவின் வெளிச்சம். இப்போ நம்ம வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4 வாசிக்கலாம். 1 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாயிருந்ததாம். அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன ஆச்சுன்னா மனுஷனுக்குள்ள ஒளியாயும் இருந்ததுதான். யோசித்து புரியுதா உங்களுக்கு? அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, மனுஷனுக்குள்ள அது என்ன ஆச்சான்? அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா மாறிச்சான். அப்போ நீ இன்னைக்கு ஜீவனோட தானே இருக்கிற, நீ பார்க்கறதெல்லாம் வெளிச்சமாக்குதா இல்லைங்களா? ஒருவேளை நம்ம மறிச்சு போயிட்டாக்கா நம்முடைய வாழ்க்கையில ஒளியே இருக்காது. ஆமாங்களா இல்லைங்களா? எல்லாம் இருள் தான், பிளாங்க் தான். ஆமாங்களா இல்லைங்களா? மறிச்சிட்டாக்கா அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே உணர முடியாது. அவங்களுக்கு ஜீவன் இல்லை. யாருடைய ஜீவன் இல்லை? கிறிஸ்துவனுடைய ஜீவன் இல்லை. இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளுக்குள்ள வரும்போது அது ஒளியாய் மாறுகிறது. அந்த ஒளியாய் மாறும்போது வேதம் அழகா சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம வெளிச்சமாய் மாறணும். அதான் 9 சொல்லுது பாருங்க, அதே அதிகாரத்தில் 9வது வசனத்துல, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிய அந்த எந்த மெய்யான ஒளி? எது அந்த மெய்யான ஒளி? கிறிஸ்துவானவர் தான் ஒளி. அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது நீங்க அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுறீங்க. இப்போ அந்த லைட்டை பார்க்குறோம், அந்த லைட்டை சிருஷ்டிக்கத்தான் ஒருத்தர், ஆனா அதுக்குள்ள ஒரு கருவி இருக்குது பார்த்தா, அதுதான் அது ஜீவன். இந்த கரண்ட் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணும் போது அது என்ன ஆகுது? பிரகாசமாய் மாறுகிறது. அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வரும்போது நீயும் நானும் ஒளியாய் மாறுகிறோம். ஒளியா மாற நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா மாறுகிறது. பிரகாசமா மாறினாக்கா நம்ம குடும்பத்துக்குள்ள இருள் இல்லை, இருளே இருக்காது. ஆமாங்களா இல்லைங்களா? அந்த இருளானது அதை பற்றி கொள்ள கூட வெளியில. புரியுதுங்களா சொல்றதுங்க? அப்போ இந்த ஜீவன், இந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது, இந்த ஒளி உங்களுக்குள்ள வாசம் செய்யும் போது, இருள் என்று சொல்லும் போது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவங்கள், இந்த பாவம் உங்களுக்குள்ள என்ன பற்றி கொள்ளாதான். புரியுதுங்களா சொல்றது? இந்த பாவமான காரியங்கள் உங்களுக்குள்ள தொடக்கூட தொடாதான். ஏன்னா அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுதான் ஏசப்பா சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உண்டான காரியம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்குள்ள பற்றி கொள்ளாது. பாவமான சுபாவம், பாவமான எண்ணெய், கசப்பு, வெறுப்பு, அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத இருளான காரியங்கள் நம்மளை பற்றி கொள்ளாத. எப்போது? இந்த ஒளி நம்மளுக்குள்ள வரும்போது. அப்ப அந்த ஒளி நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம குடும்ப சூழ்நிலை மாறுகிறதுங்க, நம்ம குடும்பத்தின் நெருக்கங்கள் மாறுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிறது, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. எப்போ இந்த ஒளி உங்களுக்குள்ள வருகிறதோ உங்களுடைய இருளான காரியங்கள் உங்களை விட்டு அகன்று வெளிச்சமா உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆமாங்களா இல்லைங்களா? ஏன்னா எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த ஒளி உன்னை இன்னும் பிரகாசிக்கும்படி செய்கிற அந்த ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போது, அந்த ஒளி வரும்போது யோசித்து பாருங்க, அது வெளிச்சமாய் மாறும்போது அநேகர் எழும்பி அதை பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? இந்த பிரகாசம் எங்கிருந்து வருகிறது? எப்படி இவங்களுக்குள்ள வாழ்க்கை சேஞ்சா மாறினது என்று சொல்லி அநேகர் பார்க்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறுகிறதா இருக்கிறது. இந்த ஒளி வரும்போது பாவம் உன்னை தொடாது, இருளான காரியங்களை பற்றி கொள்ளாதான். பற்றி கொள்ள புரியுதுங்களா? பற்றிக்கொள்ள எப்படிங்க? நம்ம பிடிச்சு கொள்வது தான் பற்றி கொள்ளுகிறது. இந்நாள் வரைக்கும் இந்த இருளான, இந்த உலகத்தின் இருளான காரியங்கள் நம்மளை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும்போது இந்த இருளான காரியங்கள் உன்னை பற்றி பிடிக்காது, கஷ்டம் உன்னை பற்றி பிடிக்காது, கடன் பிரச்சனை உன்னை பற்றி பிடிக்காது, வியாதி உன்னை பற்றி பிடிக்காது. எப்படியாப்பட்ட
காரியங்கள் இருந்தாலும் உன்னை பற்றி பிடிக்காது. ஏன்னா நானே உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன், நான் தான் உனக்கு வெளிச்சம், நான் தான் உனக்கு வெளிச்சம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்மளால் உணர முடிகிறது. இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. ஆமாங்களா இல்லைங்களா? அதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனத்தை 5ஆம் அதிகாரம் 14. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க உங்களுக்குள்ள இந்த ஜீவன் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் வரும்போது நீங்க வெளிச்சமாய் மாறுறீங்க. வெளிச்சமாய் மாறும்போது அநேகருக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒளியாய் மாறுகிறீங்க. மாறும்போது ஒரு கூட்ட ஜனம் சந்தோஷப்படும், ஒரு கூட்ட ஜனம் உன்னை கீழே தள்ள பார்க்கும். ஆமாங்களா இல்லைங்களா? இந்த ஒளியை பார்த்து சில பேர் கல் அடிக்கிறாங்களா இல்லைங்களா? திருட்டு வேலை பண்றதுக்கு என்ன பண்றாங்க, அந்த லைட்டுங்களெல்லாம் கல்லை தச்சு ஒடிக்கிறாங்களா இல்லைங்களா? அதே போல நம்மளும் நம்ம பிரகாசிக்கும் போது நம்மளை கீழே தள்ள பார்க்கிறாங்க. நம்ம கீழே தள்ள அதான் ஏசப்பா சொல்லுகிறா, நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்து இருக்காது. மறைந்துக்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளவில்லை. இந்த தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு உங்களை வெளிச்சமாய் கர்த்தர் காண்பிக்க கொடுக்க முடித்தானே கர்த்தர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த மலை மேல நீங்க இருக்கிற ஒரு பட்டணத்தை போல, இந்த மலைனா புரியுதுங்களா? மலை மேல இருந்து பார்த்தா எவ்வளவு தேசங்கள் நம்மளால பார்க்க முடியும், பட்டணத்தை பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் நீங்க வெளிச்சமாய் மாறிடுவீங்க. நீங்க வெளிச்சமாய் மாறும்போது ஒரு கூட்டம் ஜனம் எழும்ப உங்களை அமுத்த. இது எப்படின்னா இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணோம், முடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா யார் இந்த வெளிச்சம்? கர்த்தர் தான் அந்த வெளிச்சம் முடுக்க முடியும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேலே ஒருவனும் கை போட முடியாது. நான் உனக்கு பட்சத்தில் இருக்கும் போது, நான் உன்னோடு இருக்கும் போது ஒருவனை ஏற்றி நிற்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லு. கண்ணிமைனா என்ற என்ன? உன் சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது தான் கண்ணு. இந்த கண் இருள் அடிஞ்சாக்கா உன் சரீரம் முழுவதும் இருள் அடிஞ்சு விடும். அதுதான் ஏசப்பா சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறார் என்று சொல்லி வேதம் அழகா சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் விரும்புகிற காரியம் இந்த பூமிக்கு நீ வெளிச்சமா இருக்க வேண்டும். இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். நீ எழும்ப எழும்ப ஒருத்தர் உன்னை அமர்த்த பார்ப்பாங்க. ஆனா நீ அவங்க என்ன பண்ண, அவங்களை மேற்கொண்டு நீ பிரகாசமா எரிவுமடி கர்த்தர் செய்திடுவார். அது கீழே இருக்கிற வசனம் வாசிங்க. பாருங்க, விளக்கு கொளுத்தி எங்க வச்சணும், எங்க வைக்கணுமா? மரக்காலில் வைக்க கூடாது, மூடி வைக்காம. உன்னை மூடி வைக்க நினைக்கிறவங்களை கர்த்தனா சொல்றாரு பாருங்க. கீழே வசனம் வாசிங்க. எங்க வைக்கணுமா? அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு நிலையா இருக்கு. ஸ்டாண்ட்னா புரியுதுங்களா? அதுக்கு ஒரு இடம், அது என்ன சொல்றது எனக்கு சரியா சொல்ல வரல எனக்கு. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த ஃபுல் பீட்னா பைபிள் வைக்கணும், அதான் ஒரு இடம், அதுக்கு ஒரு நிலை இருக்கு. அப்போ உனக்குன்னு ஒரு நிலை இருக்குது. இதுல இருந்து தள்ளும்படி, உன்னை மூடி அமைக்கும்படி நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பதா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நிலை இருக்குதுப்பா, உனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குதப்பா. மனிதர்கள் உன்னை குற்றப்படுத்தி பேசுவாங்க, குறை சொல்லி பேசுவாங்க. உன் ஜெபம் சரியில்லை, உன் நடத்தை சரியில்லை, உன் ட்ரெஸ் சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ கிறிஸ்துவல் என்று சொல்லி உன்னை மூட நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் அதுக்கு விலக கொளுத்தி எங்க வைக்க கூடாது, முறக்கால மூடி போடக்கூடாது. உனக்கு ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன், அதுதான் மலை மேல இருக்கிற பட்டணம். அந்த பட்டணம் மேல நான் உன்னை உயர்த்த நினைக்கிறேன். நீ உயர்ந்து இருக்கும் போது அது என்ன நடக்குதான்? கிழக்கிற வாசம் வாசிங்க. வைப்பார்கள், அப்போது வீட்டுல யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். உன் கண்கள் பார்க்கும். நீ அநேகருக்கு வெளிச்சமா இருக்க போகிறீங்க, நீ அநேகருக்கு முன்மாறையா இருக்க போகிறீங்க. அநேக ஜனங்களுக்கு, வாழ்வை பிள்ளைகளுக்கு நீ ஒரு வழி காட்டியா, வழி இது என்று சொல்லி இருள் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான் வசனம் சொல்லுகிறது அல்லவா? அந்த வார்த்தையின்படி இருள் நடக்கிற ஜனங்களுக்கு நீ வெளிச்சமாய் மாறும்படி தான் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார்.
நீ வெளிச்சமாய் மாறும்போது இருள் பாவத்தில் சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விடுவித்து வெளிச்ச தண்டில கூட்டி சேர்க்கும்படி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உனக்கு ஒரு நிலை இருக்குதுப்பா. நீ உலகத்தான் அல்ல, நீ என்னால் அழைக்கப்பட்டவன், நீ என்னால் முன்குறிக்கப்பட்டவங்க, என் நாமத்துக்கு மகிமையா வேறு பிரிக்கப்பட்டவங்க. நான் உனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஸ்தானத்துல தான் நீ நிக்கணும். அதை மேல எடுத்து வை உன் காலை. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்துடுவார். உன்னை மூட நினைப்பாங்க ஜனங்க, உன்னை அமுத்த நினைப்பாங்க ஜனங்க. இதை குறித்தெல்லாம் சோர்ந்து போகாது. எங்களை பார்த்து இவங்க பேசிட்டாங்களே, இது மாதிரி என்ன சொல்லிட்டாங்களே, ஐயோ நான் கீழே விழுந்துருவேனே என்று சொல்லி நினைக்காத. இதெல்லாம் உன்னை பலவீனப்படுத்துகிற வார்த்தை, உன்னை அமுத்து போடுகிற வார்த்தை. கர்த்தனுக்கு தெளிவாத்தான் உணர்த்தினார். உங்களை அமுத்த பார்க்கிறான் சத்துருவானவன். நானோ உன்னை ஒளியா நிக்க வைக்க விரும்புகிறேன். நானே மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல உன்னை பிரகாசிக்கும்படி செய்ய விரும்புகிறேன். ஆனா ஒரு கூட்ட ஜனம் எழும்பி உன்னை அமுத்த நினைக்கிறாங்க. இதை மேற்கொள்ளும்படி நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்தானத்துல வந்து நில். நீ அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவாய் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். இதுதான் தேவனுடைய மகிமை. இதுக்கு தான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோமோ அதே போல அநேகருக்கு நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு கருவியா, அநேகருடைய இருள் வாழ்க்கையிலிருந்து அகப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உயிர் துடிப்பார். உன்னை வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை குடும்பத்திலிருந்து வேறு பிரித்தார் அல்லவா, இந்த குடும்பத்துக்கு முதலாவது நீ வெளிச்சமாய் மாறுவார். சபைக்குள்ள வெளிச்சமாய் மாறுவார். கிராமத்துக்குள்ள, பட்டணத்துக்குள்ள, தெரு தெருவா, வீதி வீதிவா நீ வெளிச்சமாய் உலாவி வரும்போது அநேக இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சொல்றவங்க சொல்லட்டும், தூசுறவங்களை தூசிக்கொண்டே இருக்கட்டும், பேசுறவங்க பேசிக்கொண்டே இருக்கட்டும். நீ வெளிச்சத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜீவனை வெளிச்சமாய் காண்பிக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு மனிதன் சவுல் என்ற பவுல் இஸ்ரவேல் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களே, ஏசப்பா ஆராதிக்கிற ஜனங்களை, ஜெபிக்கிற மனுஷர்களை அழிக்கும்படி அவன் யாரிடத்துல அவன் கைப்பிரதி எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் அழித்து கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சடிதிலே ஒரு ஒளி வந்தது, சடிதிலே ஒரு ஒளி வந்தது. அவன் கிறிஸ்துவுக்கு இருளாயிருந்தான். அவன் கிறிஸ்துவுக்கு அழிக்கும்படி எழும்பி நின்றான். கிறிஸ்து ஜனங்கள் இருக்கக்கூடாது, இயேசு ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை கட்டி சிறைச்சாலையில போட வேண்டும் என்று சொல்லி அவன் தேடி போகிற வேளையிலே கர்த்தருடைய ஒளி அவனை சந்தித்தது. அவன் கண்கள் திறக்கப்பட்டு தேவனே கர்த்தரே தெய்வம் என்று திருவலம் பற்றும்படி தேசங்களுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணத்துக்கு அவன் வெளிச்சமாய் மாறினது உண்மையாயிருந்தா நீயும் நானும் இந்த நம்ம வாழ்கிற இடத்துக்கு, தேசத்துக்கு வெளிச்சமாய் மாறுது. அது நிச்சயம் அல்லவா? இதுக்குத்தானே கர்த்தர் நம்மளை அழைச்சி இருக்கிறார். இதுக்கு தான் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். இன்றைக்கு ஒரு போர்வைக்குள்ள அமர்த்தி வைக்க, இந்த வெளிச்சத்தை மறைக்க வைக்க உன்னால முடியாது, யாருனால முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் இது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தருடைய மகிமை தான் எனக்கு வெளிப்படுகிறது. மோசே ஒருவனும் அமர்த்து போட முடியவில்லை. பார்வோன் எழும்பி அவனை அழிக்க வேண்டிய நினைச்சாங்க, முடிச்சணும்னு நினைச்சாங்க, முடிக்கலங்க. ஏன்னாக்கா யாருடைய ஒளி மகிமை இருந்தது மோசேக்குள்ள? கர்த்தருடைய மகிமை மோசேக்குள்ள இருந்தது. அவர் கர்த்தர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டான் இருக்கும். உன்னை வெளிச்சத்துக்கு அழைச்சிருக்கிறார். இருள் வாழ்க ஜனங்களை அவருக்கு கொண்டு வரும்படி தான் உன்னை என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதுவரைக்கும் நம்ம மௌனமா இருப்போம்? யோசித்து பாருங்க. எதுவரைக்கும் நம்ம ஆலயத்துக்கு போறேங்க, ஜெபம் பண்றேங்க, வேதத்தை வாசிக்கிறேங்க, பாஸ்டிங் பிறகு போறேங்க, ஆனா நம்மளுக்குள்ள ஏன் வெளிச்சம் இல்லை? ஏன் வெளிச்சம் இல்லை? இந்த இருள் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது. இந்த இருளுக்கு, இந்த உலகத்தின் காலம் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது. மொபைல், டிவி, உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய ஆடம்பரங்க, உலகத்தின் பணம், உலகத்தின் பெருமை, இதெல்லாம் நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறனால இந்த வெளிச்சம் நம்மளை விட்டு வெளியே போக முடியல. ஏன்னா இந்த பாவம் நம்மளை பிடிச்சு கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்படும்?
கர்த்தருடைய ஜீவன் எப்படி வெளிப்படும்? இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வரும்போது அந்த மனுஷனை வெளிச்சமாய் மாறுறதுதான். அப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வரும்போது உன் ஃப்ரெண்டு, இருள் இருக்கிற ஃப்ரெண்டு வெளிச்சமா மாற்றாதா? வெளிச்சமா மாத்தாதா? ஏசப்பா பாருங்க, ஏசப்பாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் நடந்து போகிற இடம்லாம் வெளிச்சமா மாறினது, வியாதிகள் மாறினது, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது, செவிட்டின் காதுகள் திறக்கப்பட்டது, முடவர்கள் நடந்தாங்க, மரித்து பண்ண சடல்கள் உயிரோடு எழுந்தாங்க. எப்போ? எப்படி? அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் அவங்களுக்குள்ள வெளியாய் மாறினது. இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீ பக்கத்தில் நிற்கிற மனிதருக்குள்ள அது ஒளியாய் மாறணும். இந்த ஒரு லைட் தானே போட்டுக்கிறேங்க. இந்த லைட் பாருங்க, எல்லாருக்கும் வெளிச்சமாக்குதா? இல்லைங்களா? ஒரு லைட் தான். அந்த ஒரு லைட் தான் நீயும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இருளுக்காக உன்னை அழைக்கவில்லை. வெளிச்சத்தின் தேவன் வெளிச்சத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும்படி, இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அறிவிக்கும்படி தானே உன்னை அழைச்சிருக்கிறார். உன் நண்படத்தில் உன்னால் சொல்ல முடியுதா? என் வாழ்க்கை இப்படி மாறுவதற்கு காரணம் எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் தான் எனக்கு ஒளியாய் மாறுகிறது என்று சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்லுகிறார், இதோ நீங்க அறியாத தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, நான் அறிந்த தேவன், நான் கண்ட தேவனை, இந்த வெளிச்சத்தை தேவனை வெளிப்படுத்த நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தைரியமா பிரசங்கிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. உன்னால சொல்ல முடியுதா? உன் நண்பர்கிட்ட சொல்ல முடியுதா? இல்ல உன் உறவினர்கிட்ட சொல்ல முடியுதா? இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க நிற்க முடியுதா? நம்மளால யோசித்து பாருங்க. அழகா அதான் சொல்றேன், அவர் ஜீவனா இருக்கிறார். அந்த ஜீவன் மனுஷுக்குள்ள என்ன வச்சான்? வெளிச்சமாய் மாறிச்சான். அந்த ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குது. ஆமாங்களா இல்லைங்களா? கர்த்தர் மனுஷன் என்ன பண்ணாருன்னா, மண்ணெல்லாம் கையினால் உருவாக்கப்பட்டு அவர் ஜீவ சாசத்தை கொடுத்தார். இந்த ஜீவ சாசம் வரும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட மாத்திரத்திலே அவனுக்கு வெளிச்சம் காணப்பட்டது. ஆமாங்களா இல்லைங்களா? ஒரு குருடன் இருந்தான், கர்த்தர் கடந்து வர்றாரு, அவனுக்கு எச்சு உமிந்து அந்த சேர்த்துனால அந்த கண்ணு தொட்டு என்ன பண்ணுற, கழுவு சொல்கிறார். போனால் என்ன பண்ணுறான் அவன்? மனுஷன்லாம் எப்படி தர்றாங்களாம்? மரத்தை போல தர்றாங்களாம், மரம் போல தர்றாங்களாம். அது வரைக்கும் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இருள் இருந்தது. தொட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் காணப்படுகிறது. அப்போ இந்த ஏசப்பா அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும்போது நீயும் நானும் அநேகருக்கு வெளிச்சமா மாறிடுமா இல்லைங்களா? வெளிச்சம் மாத்திரமல்ல, அதை மரக்கால் அந்த அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது அது வீடு முழுவதும் என்ன பண்ணுறதா? வெளிச்சமாய் மாறிதான். நீ வேலை செய்கிற இடத்துல நீ வெளிச்சமா இருப்ப, நீ படிக்கிற இடத்துல நீ வெளிச்சமா இருப்ப, காலேஜில் நீங்க எங்கன்னா இருங்க வெளிச்சமா இருப்ப. நீங்க வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைங்க தான். நீங்க எங்கன்னா உக்காந்து இருங்க, ஒரு மூலையில் உக்காந்து இருங்க, அந்த இடத்துக்கு நீ வெளிச்சமா மாறிடுவ. ஆமாங்களா இல்லைங்களா? ஏன்னா அவன் ஒரு ஸ்தானத்தில் வச்சுக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கும்போது ஒரு ஸ்தானத்தில் வச்சுக்கிறாரு. இந்த பவுல் அப்படித்தான் சவுல் என்ற பவுலை சந்தித்து அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றினார். அந்த 11 சீஷர்களை காட்டிலும் இந்த பவுல் பட்டணத்துக்கு, கிராமங்களுக்கு, தேசங்களுக்கு அவன் வெளிச்சமாயிருந்தான். வெளிச்சமாயிருந்த அநேக சபைகளை ஸ்தாபித்தான். அநேகருக்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினான். அநேகர் கர்த்தர் தான் தெய்வம் என்று திருவிழம் பற்றி நான் கண்ட வெளிச்சத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். நான் கண்ட வெளிச்சத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த கிறிஸ்துவின் வெளிச்சமா நம்ம இருக்கிறோமா? இந்த கிறிஸ்துவின் வெளிச்சமா நம்ம இருக்கிறோமா? இந்த கிறிஸ்துவின் வெளிச்சமா நம்ம இருந்தாக்கா நீ வேலை செய்கிற இடத்துல நீ வேலை செய்கிற இடத்துல வெளிச்சமாய் மாறுவேன். ஆமாங்களா இல்லைங்களா? நீ வீட்டுக்குள்ள வெளிச்சமாய் மாறுவீங்க. நம்ம வரும்போது அந்த இடம் அசைக்கப்படணும். இந்த ஆசாரியருடைய கால், உள்ளங்கால் அந்த யோர்தானில் பட்டது என்னாச்சுங்க? அந்த யோர்தானு பின்னிட்டு திரும்பி ஒரு கோவிலை போல நினைச்சான். எப்போ சொல்லுங்க? தேவனுடைய வெளிச்சம் அவங்களுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு கால் வைத்த மாத்திரத்தில் அந்த பிரச்சனை அவங்களை விட்டு விலகி போனது.
உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, உன் உறவினைக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ செல்லுகிற கூடாரத்துக்குள்ள நீ கால் வைத்த மாத்திரத்திலே அந்த இருளின் காரியங்கள் அகன்று போய் உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவங்களை பிரகாசிக்கும்படி செய்யும். இதுக்குத்தான் உன்னையும் முன்ன அழைத்திருக்கிறார். இதுக்குத்தான் உன்னையும் முன்ன வேறு பிரித்திருக்கிறார். ஆமாங்களா இல்லைங்களா? எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ள இருக்கும்போது எந்த மனுஷனை பிரகாசிக்கும்படி கர்த்தர் உன்னை கொண்டு செய்திருவார். எந்த காரியங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு செய்திருவார். அதுதான் அந்த மெய்யான ஒளி. 5 யோவான் 1 5 அதான் சொல்லுது இல்ல, 5:9 சொல்லுதுங்களே இல்லைங்களா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். கண்களை மூடியும் தலைகளை தாழ்த்தி, நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆமாப்பா, எங்களை அநேகருக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறீங்க. அநேகரை தகப்பன் இருள் வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கண்பா என்ற வசனத்தின்படி இதோ இருள் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நீர் கடந்து வந்து எங்களோடு பேசினீங்களே, ஒரு மகிமை நிறைந்த ஆராதனையா, ஒரு வல்லமை நிறைந்த ஆராதனையா, ஒரு உயிர் மூச்சு துடிப்பின் உயிர்ப்பிக்கிற ஆராதனை இருந்ததற்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தரமட்டமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பரும் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சலுகைகளை மறவாதிருப்பாயாக.